Hello students, welcome to Shiny Max 9th Standard Max Chapter 1 Exercise 1.2ல 4th sum solve பண்ணிடலாம். Identify the following set as null set or singleton setனு கேட்குறாங்க. அதாவது இந்த சம்மில் மொத்தமாக 4 subdivision இருக்குது. இதில் எது null set எது singleton set நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு null setனா என்னன்னா இந்த மாதிரி ப்ராக்கெட்டுக்குள்ளே எதுவுமே இல்லாட்டா இதுதான் null set. ஸோ இதை வந்து empty setனு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிங்கிள்டன் செட். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, சிங்கிள்னால என்னது ஒன்றுன்னு அர்த்தம். அப்போ சிங்கிள்டன் செட்டுனா இந்த மாதிரி பிராக்கெட்டுக்குள்ள ஏதாவது ஒரு வேல்யூ இருந்தாலே அது வந்து சிங்கிள்டன் செட். இப்போ இங்கே 2 இருக்கலாம், இல்லைன்னா 3 இருக்கலாம், ஏதாவது ஒரு வேல்யூ இருந்தாலே அது சிங்கிள்டன் செட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். a is equal to x such that x is an elements of n. என்னனாலே நேச்சுரல் நம்பர்னாலே தெரியுங்களா, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கு லிமிட் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, இங்கே 1 இருக்கு, லாஸ்ட் 2 இருக்கு, பார்த்தீங்களா? அப்போ 1ஐயும் 2வையும் நீங்கள் எழுதிருங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, இங்கே 1க்கு பக்கத்தில் லெஸ் தேன் தான் இருக்கு. இப்போ லெஸ் தேன் ஈக்குவல் டு இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த 1ஐ நீங்கள் எடுத்துக்கணும். இங்கே வந்து லெஸ் தேன் மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த 1ஐ நீங்கள் எடுத்துக்கக்கூடாது, இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 2க்கு முன்னாடி என்னது இருக்குது? லெஸ் தேன். 2க்கு பக்கத்தில் என்னது? லெஸ் தேன் தான் இருக்குது. ஈக்குவல் டு இருந்தால் தான் இந்த 2 எடுக்கணும். ஆனால் இங்கே ஈக்குவல் டு இல்லை, அப்போ இதையும் கட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ என்ன கொஸ்டின்னா, 1க்கும் 2க்கும் இடையில உள்ள நம்பர் தான் நம்ம எழுதணும். 1க்கு அடுத்த நம்பர் தான் என்னது? 2. அப்போ இடையில எந்த நம்பருமே இருக்காது, பார்த்தீங்களா? அப்போ ஏ செட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு எதுவுமே இல்லை, அப்போ எம்டி செட், இல்லைன்னா நல் செட். பார்த்தீங்களா? ப்ராக்கெட்டுக்குள்ளே எதுவுமே இல்லை, அப்போ இது என்னது? நல் செட்னு எழுதிக்கலாம். அப்போ தேர்ஃபோர் ஏ இஸ் எ நல் செட்னு எழுதிக்கணும். ஓகே. Second subdivision, b is equal to the set of all even natural numbers which are divisible by 2. அதாவது ஈவன் நேச்சுரல் நம்பர்னாலே ஈவன் நம்பர் தான். ஸோ இப்போ பாருங்க, 0 ஒரு ஈவன் நம்பர், 2 ஒரு ஈவன் நம்பர், 4 ஒரு ஈவன் நம்பர். ஆனால் கொஸ்டின்ல என்னன்னா, ஈவன் நம்பர்ல டிவிசிபிள் பை 2ஆல டிவைட் ஆகாத ஈவன் நம்பரை கேட்குறாங்க. ஈவன் நம்பர்னாலே அது 2ஆல டிவைட் ஆகும், அது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஆனால் இங்கே வந்து ஆர் நாட் டிவிசிபிள் பை 2ஆல டிவைட் ஆகாத ஈவன் நம்பரை கேட்குறாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. அப்போ b இஸ் ஈக்குவல் டு எம்டி செட். இந்த மாதிரி ப்ராக்கெட்டுக்குள்ளே எதுவுமே எழுதக்கூடாது, ஏன்னா எதுவுமே இல்லை, அதனால தான் எதுவுமே எழுதக்கூடாது. அப்போ தேர்ஃபோர் b இஸ் எ நல் செட். இந்த மாதிரி இருந்துன்னா, உள்ள எதுவுமே இல்லாட்டா அதுக்கு தான் என்னது? நல் செட்னு எழுதிக்கணும். தேர்ட் சப்டிவிஷன், c is equal to 0. பார்த்தீங்களா? ப்ராக்கெட்டுக்குள்ள ஒரு வேல்யூ இருக்கு. 0க்கு வேல்யூ இல்லைன்னு நினைக்காதுங்க. இப்படி எம்டி செட்டுக்கும் உள்ள ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கு, பார்த்தீங்களா? 0நாலும் ஒரு 1 ஏதாவது ஒரு நம்பர் உள்ள இருக்கு, பார்த்தீங்களா? ஸோ அதனால இது சிங்கிள் டன் செட். ஓகேங்களா? அப்போ எழுதிக்கலாம். தேர்ஃபோர் c is a சிங்கிள் டன் செட்னு எழுதிக்கணும். ஓகே. Fourth subdivision, d is equal to the set of all triangles having 4 side. அதாவது 4 சைடு இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ட்ரையாங்கிள்னாலே எத்தனை சைடு இருக்கும்? 3 சைடு இருக்கும். 3 சைடு இருந்தால் தான் அது ட்ரையாங்கிள். ஓகேங்களா? அப்போ 4 சைடு இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது, இல்லையா? அப்போ எப்படி எழுதிக்கலாம்? d is equal to எதுவுமே கிடையாது, அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே எதுவுமே எழுதிடாதுங்க, சரிங்களா? ஸோ அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே எதுவுமே இல்லாட்டா நல் செட். அப்போ எழுதிக்கலாம். தேர்ஃபோர் d is a null செட்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? இவ்வளோ தான் இந்த சம். இந்த சம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.